பத்தையை பூசும் போதே சிவ சிவா சிவ சிவா என்றுதான் பூசுவார்கள். அண்ணாச்சி கொட்டக்கார அண்ணாச்சி சிவனடியார்தான். எங்க அண்ணன் ஒரு ஆள் தான் மேக்கப் போடுவாரு. இடம் பிடிக்காது, மறையில இடம் தான் பிடிக்கும். ஏன்னா எப்பவுமே மறை மாதிரி பழக்கம். ஞானி பிரம்மரிசி என்பவர் பொன்னூரி பெண்களில் அனந்தையது இல்லையா கொடுங்கமல ரொம்பவோ அதல்லை இல்லையா அனந்தவல ரொம்பவோ அனந்தையது இல்லையா அனந்தையது இல்லையா கொழுந்து என்று பெயர் வைத்தார்கள். அரசன் மகன் தவசினாரன் அண்ணாவி சிவகொழுந்து என்ற 3 பெயர்கள் கொடுத்தார்கள். நானே அரசன் மகன் தவசினாரன் அண்ணாவி சிவகொழுந்து ரமணீசி பெற்றபிள்ளை பெரிய சிவகொழுந்து ஊட்டி வளர்த்துவார் ஊட்டி வளர்த்துவார் எல்லாம்
வருகிறார். ஐயா ஐயா சிவனுடைய அருளாலே பிறந்த குழந்தை அல்லவா சரி ஊட்டி வளர்த்து வருகிறார். உடம்பெல்லாம் நெய்யுருக தேத்தி வாத்து வாரங்க தேவனா நெய்யுருங்க நானும் ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமாக அம்மா தபசுநாதன் அழகான சிவகுந்து வளர்த்து வருகிறார் ஐயா. அப்படி வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே என்ன பையம்மா விளையும் பயிரும் முளைத்து வரும்போதே தெரியும். ஒரேலே தெரியுமாமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். எல்லாருக்கும் முகத்திலே தெரியும் இதான் இருக்கக்கூடிய சிவகுந்தானவர் என்ன 1064 சரி ஆனாவிலிருந்து அக்கனாவரை படித்தும் படித்து காணாவிலிருந்து இக்கனாவரை படித்தும் அம்மா இதிகாச புராணங்கள் எல்லாம் சரி அருணல்ல வயதில்ல படிச்சுவேண்டி படித்துவாரா
அடி பாயணும். மழை வந்து 32 அடி பாயணும். டபுளுக்கு டபுள். அதானே. ஓ அப்பா பாய்ச்சது. சரி. அயந்து இருக்கக்கூடிய சிவகுழந்தம். ஆமா. அப்பா தினந்தோறும் எங்க போவாரு? அப்பா கோட்டை போவாரு. காலையில அதிகாலையில. காலையிலே வருவாருமா. அப்ப 4 மணிக்கு எழுந்திருப்பார். பிரம்ம முகூர்த்தத்தில். ஆமா. பிரம்மரிசி எழுந்திருக்கும் போது சிவகுழந்தம் 4 மணிக்கு எழுந்திருக்கிறான். அப்படி எழுந்திருத்தோம். நேரம் கங்காமரம் வருவார். சரி. கங்காமரத்தை வந்து பிரம்மரிசி தினந்தோறும் குளிப்பது வழக்கம். உடைந்த பையன் இருக்கிற சிவகுழந்தம் காலையில எழுந்திரிச்சு குளிக்கிறான். எனக்கு குளிக்கிறல அவன் இப்பதான் வந்து காலையில எழுந்திரிச்சு குளிப்பாரு. சிவகுழந்தைக்கு குளிப்பது வழக்கம். 4 மணிக்கு எழுந்திருக்கிறதே பெரிய விஷயம். அந்த 4 மணிக்கு எழுந்து குளிச்சு நீராட்டம் பாத்தீங்களா? அப்புறம் அப்பா எங்க போவாரு? வெள்ளி துரட்டி கொண்டு அப்பா வந்து பூத்தோட்டத்துக்கு போவாரு. பூத்தோட்டத்துக்கு போவாரு. வெள்ளி துரட்டி கொண்டு வெள்ளை பூவெடுப்பார். தங்க துரட்டி கொண்டு தங்கவெள்ளி பூவெடுப்பார். பூவெடுப்பார். பூக்களை பறித்து சிவனுக்கு பூஜை செய்வார். இறைவனுக்கு தொண்டு செய்வதே அவனுக்கு வேலையா வைத்திருக்கிறார். இந்த பிரம்மரிசியை பார்த்து கொண்டு இருந்து சிவகுழந்தை தினந்தோறும் ஒரு செங்கலை எடுத்தோம். அந்த செங்கலுக்கு பட்டைய போட்டு சிவன் என்று செங்கலை வணங்கி வருகிறார். குழந்தைகளே அப்படி இருக்கும் போது அரசனுக்கு அரசனாதருக்கு வயசு 12 வயசு. எங்க அண்ணம்லாம் பாத்தீங்கன்னா அவர் பார்க்கலாம் அப்படி இருக்காரு. சின்ன பிள்ளைகளே அவர் குழந்தை வந்து மொட்டை சாமி. அந்த மொட்டை சாமி பன்னெண்டு அப்படி செஞ்சு வந்தாரு. அந்த மொட்டை சாமி மண்டது மொட்டையா இருக்கனால என் வாழ்க்கையில முடியே படைக்கப்படாது வேண்டது வச்சுட்டு வளர்க்க வேண்டியிருக்கோம். ஒரு சாதாரண வளர்க்கல அவங்க இறைவன் அவ்வளவு தொண்டுதல் பாரு நெத்திய மாதிரி ஒரு கலாச்சாரமா இருக்கவனு. நல்ல ஒரு பிரஸ் வச்சுக்கோ. 4 பிரஸ் ஒண்ணு நல்லா ஒரு அதுக்கு ஒரு தட்டி வச்சுக்கோ. அதை தட்டி நல்லா குழப்பி பிரஸ் இழுப்பு வெள்ளடிச்ச மாதிரி அவங்களுக்கு சிசியம் ஒரு ஆள் இருக்கோம். அத மாதிரி நான் சிவகுழந்தை பெற்ற பிள்ளையும் பிரம்மரிசி இந்த பெற்ற பிள்ளை சிவகுழந்தும் இருக்கின்றான். 12 வயதிலே பலகளையும் படித்தான். 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 32 தர்மங்கள் 64 கலைகாரியங்கள் 96 தத்துவங்கள் 108 ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் படித்து வரக்கூடிய சிவகுழந்தைக்கு ஒரு நாள் நேரத்தில் அப்பா இடத்தில் வருகிறார். அப்பா என் தகப்பா பெண் தகப்பா எனக்கு ஒரு ஆசை அப்பா. உங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகிறது. உங்க பொறுப்பை நான் ஏற்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்க தினந்தோறும் பூஜைக்கு போறீங்களா? நானும் உங்களுக்கு நீங்க பூஜைக்கு போக வேண்டாம். நான் பூஜை செய்து வருகிறேன் அப்பா. எந்த கப்பா பண்றே
நீங்க பூஜைக்கு போகக்கூடாது அதானே அப்புறம் பண்ணக்கூடாது பண்ண இருக்க விட மாட்டேன் அதானே இந்த அகப்பா கொண்டகப்பா ஒரு வாரம் எல்லாத்தையும் ஒப்பிச்சே பண்ணி பூஜைக்கு நீங்க போக வேண்டாமப்பா ஆமாப்பா உங்களுக்கு பதில் நான் பூஜைக்கு போறேனப்பா கவலையே படாப்பா உங்களுக்கு வயசாகிட்டு இருக்கு உங்களுடைய வேலை அத்தனை நான் தவறாம செய்யறேன்ப்பா மகனே ஐயா அப்பா சிவகுழந்தை சிவகுழந்தை பாலகா சிவபெருமான் வந்து சாதாரண மனிதர் கிடையாது அதான் லேசான காரியம் கிடையாது எல்லா தெய்வத்தையும் சிவபெருமான் கிடையாது அப்ப பணியெல்லாம் பகவான் அல்லவா பகவானுக்கு கோபம் வந்துச்சுன்னா நெற்றிக்கண்ணை திறப்பா தகப்பட்டது நெற்றிக்கண்ணை தான் திறப்பாரு அப்பா அவருக்கு கோபம் வந்தாரு திருநடங்க ஆடுவாரு கண்கள் சிவக்கும் ஆமா அதே மகனே சிவபெருமான் கோபக்காரரு ஆமையா எதை மறந்தாலும் நீ பூஜையை மறக்க கூடாதப்பா கூடவே கூடாதப்பா நான் உங்க பிள்ளையப்பா உங்க பேரை காட்டானே காப்பாத்துப்பா எதை மறந்தா நான் பூஜையை நான் மறக்க மாட்டேனப்பா உங்க பூஜை என்ன உண்டோ அத்தனை தவறாம செஞ்சு கொடுப்பா நீங்க சற்று ஓய்வெடுங்கள் செத்து சாஞ்சு பாருங்க செத்திலப்பா சற்று சத்து எங்க அங்க பிறந்தது செத்து இப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்பிள்ளை பிள்ளைகளுக்கு தகப்பன் என்னைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்காரோ அன்னைக்கு அப்பாவை ஓய்வு எடுக்க வச்சிருவாங்க அப்ப என்னைக்கு கல்யாணம் முடியதோட அவனுக்கு புரிஞ்சு போலாம் அதுக்கு ஏன்பா ஏன்பா அப்பா மகன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க நண்பரா இருப்பாங்க ஒரு குவார்டர் ஆளு பாதி இருப்பாங்க சரியா சரி சரி அப்பா நீங்க ஓய்வு எடுக்கலப்பா அதானப்பா நான் சிவனுக்கு நான் பூஜை செய்து நான் வருகிறேனப்பா மணியை நான் ஆட்டுறப்பா என்கிற சிவகுருந்தியாளவன் ஆமா பக்தி பரவசம் அல்லவா ஆமா உடனே வரவே சிவகுருந்து வருகிறார் எப்போதும் அதிகாலையில 4 மணிக்கு அப்பா எழுந்திருப்பாரு அப்பா 4 மணிக்கு எழுந்திருப்பாரு நம்ம இன்னைக்கு 3 மணிக்கு எழுந்திருப்போம் அப்பாவுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி எழுந்திருச்சு நிக்கணும் அந்த காலத்துல வந்து சேவல் வந்து 12 மணிக்கு போவோம் அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஒரு சேவல் போகுமா சரி சேவல் சத்தம் காதில் கேட்டு இந்த பிரம்மரிசை பெற்ற பிள்ளை புகழ் பெரிய சிவகுழந்து எங்கே வருகிறான் தெரியுமா காலையில் எழுந்தும் காலை கண்களையும் உழைத்தும் குளித்து நீராடுகிறா சரி